ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். யாரு அறநிலையத்துறை ஆபீசரா தெரியும்? அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. ஸோ என்னோட புதுசாக பிளாக் எல்லாம் போடுறான் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம சேனல் பேரில் மட்டும் பிளாக்ஸ்ன்னு வச்சுட்டு இது வரைக்கும் சும்மா ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஏதாவது வீடியோ அப்படி தான் போடுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் பிளாக் பண்ணுவேன், நிறைய பிளாக்லாம் போட்டிருப்போம். நிறையான்னு சொல்ல முடியாது, 1-2 வீடியோ தான் முதல்ல ஸ்டார்டிங்கில் போட்டேன் சேனல் ஆரம்பித்த புதுசில் 2020 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் போடலைன்னா அவ்வளோவா ரீச் இல்லாதங்கிறதுனால என்னோட பெரிய தப்பு என்னென்னா போட்டுட்டு ரீச் இல்லைன்னு விட்டு டெலீட் பண்ணிடுறது. அதுதான் நான் வந்து பெரிய பண்ணுற தப்பு. ஸோ இத்தனை நாள் நம்ம கேப் விட்டதுக்கிட்டே நான் வந்து பண்ண தப்பெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புதுசாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் டெவலப்மெண்ட்டு, என்னெல்லாம் சேனல் க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, இதுக்கெல்லாம் எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது சோஷியல் மீடியா. செகண்ட் வந்து சாட் ஜிபிடி. சரிங்களா, சாட் ஜிபிடி வந்து பெரிய ஹெல்ப் பண்ணுதுங்க. அதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. எப்படியெல்லாம் கண்டென்ட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பேசணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே கொடுத்துருது. சரிங்களா, அதுக்காக நீ அப்படியே பார்த்துட்டு வந்து பேசுகிறடா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து சும்மா சின்ன சின்ன ஐடியாஸ் மட்டும் அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டேன். சரிங்களா, எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். சாட் ஜிபிடியில் எல்லா ஏரியாலையுமே அது வந்து சப்போர்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு சாட் ஜிபிடி இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏன் இத்தனை நாள் வந்து வீடியோ பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. சரிங்களா, ஜாப் வரணும், அதுக்கப்புறம் பர்சனல் கமிட்மெண்ட் இதெல்லாம் நிறையா இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அதுபோக பார்ட் டைமு இந்த மாதிரி இதெல்லாம் எடிட்டிங் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. அதனால நேரமே சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது இதுக்குன்னு சரி ஒதுக்கிறதுக்கு. சரிங்களா, இனிமேல் அப்படி இல்லை, நம்மளுக்குன்னு ஏதாவது இனிமேல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு கான்செப்ட் வந்திருக்கனால நம்ம வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது, இதில் யூடியூப்பில் வந்து இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் அப்படி ஒன்று எடுத்துப்போம். சரிங்களா, அது என்ன சேலஞ்சு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கே சொல்லிடுறேன். ஆனால் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறது நம்ம நாளை கழிச்சு 29. சரிங்களா, நீங்கள் நாளை கழிச்சு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன முக்கியமான நாள். சரிங்களா, அந்தலேருந்து அடுத்த வருஷம் அந்த அதே நாள் 365 நாளைக்குள்ளே நம்ம வந்து நம்ம சேனலில் 100 வீடியோஸ் போடணுங்க. சரிங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் சேலஞ்சோ இல்லை ஏர்னிங் சேலஞ்சோ அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து 100 வீடியோஸ் போடணும், அதுவே எனக்கு பெரிய விஷயம். சரிங்களா, 100 வீடியோஸ் போடணும்னா நான் வந்து இது வரையும் 100 வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் ஆனால் டெலீட் பண்ணிடுறேன். This is an unwanted statement irrelevant to the current situation. சரிங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். என்னடா அவன் போடுறான் அழிக்கிறான்ற மாதிரி தான் இருக்கும். இனிமேல் நம்மளோடது என்னென்னா அழிக்க மாட்டேன். எவ்வளோ வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல, வியூஸே வரலேனாலும் பரவாயில்ல. சரிங்களா, அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம 360 நாளில் 300 வீடியோ பண்ணாலும் பரவாயில்ல தான். ஆனால் மினிமம் 100 வீடியோஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம 100 வீடியோஸ் போட்டுறணும் எப்படியாவது. அது வந்து ஷார்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃபுல் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல. மேக்ஸிமம் நான் ஷார்ட்ஸை நான் போட்டே ஆகுன்ற மாதிரி தான் பிளானில் இருக்கேன். சரிங்களா, அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அந்த 100 வீடியோஸில் என்ன கண்டென்ட் போட போகிறோம் அப்படின்றது வந்து இன்னும் எனக்கு வந்து சரியாக ஐடியாஸ் எதுவும் இல்லை. சரிங்களா, என்னடா உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் கண்டென்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து இது ரிலேட்டடாக கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா, கமெண்ட்டில் பின் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சரிங்களா, நான் வந்து கொஞ்சம் கண்டென்ட்லாம் கொஞ்சம் பேசிக்காக யோசிச்சு வச்சுருக்கேன். சரிங்களா, அது ரிலேட்டடாக போடலாம். நம்ம ஜாப் வந்து வெளியூர் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ அந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலாம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ரெகுலராகவே வெளியே போகணும்னா அப்படி கிடையாது, என்னைக்காவது தான் அந்த மாதிரி அவுட்ரு வரும், அதெல்லாம் காமிக்காமல் இருக்கும். ஸோ மித்த நாள்லாம் வந்து ஏதாவது கண்டென்ட் யூஸ்ன்ற மாதிரி நம்ம ஏதாவது இனிமேல் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த எடிட்டிங் ஒர்க்கெலாம் நான் வந்து பண்ணுவேன். என்னோடய ஜாபே பார்த்தீங்கன்னா எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரி பண்ணுறது தான். ஸோ எடிட்டிங் ஐடியாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் ஷூட் பண்ணலாம், கேமரா இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா எல்லாமே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்குலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நான் நிறையா பண்ணேன். அதை வந்து எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதை எடுத்து சொல்கிறேன். நம்மளால் டைம் நம்ம வெளியே போய் இந்த மாதிரி
பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. நம்மகிட்ட மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வரும். புதுசாக ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக பண்ணுவோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? நம்ம 29 வியாழக்கிழமை வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஷார்ட்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லை ஃபுல் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இல்லைன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்துடும். கண்டிப்பாக சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 100 வீடியோஸ் கண்டிப்பாக வந்து முடிக்கும். சரிங்களா? பிறக்கிறோம், பிறந்தே ஆகிறோம், பிறந்தே ஆகிறோம். உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி